ஹாய். அப்போல்லாம் வெறும் 4 டிஷ்ஷை வச்சு வாழ்க்கை பூரா ஓட்டுனாங்க. இப்போ 4,00,000 டிஷ்ஷுக்கு மேலே இருந்தாலும் தினம் என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது பெரிய மண்டை கொடச்சலாக இருக்குது. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் கூட மஞ்சள் வீடியோ போட்டிருந்தேனே, அவங்க வீட்டிலேருந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருக்கும். அவங்க வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. அது எல்லா முருங்காயும் சேர்த்து வெறும் 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். சரி 3 முருங்காய் மட்டும் இன்றைக்கி ஒரு குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தடில் தான் வச்சேன். நம்ம இதையை நாங்கள் அரைச்சி ஊற்றி கெட்டியாக வைப்போம் ஒரு வேளைக்கு மட்டும். இது நைட்டுக்கும் சேர்ந்து ஆகட்டுமே நான் அந்த மாதிரி வச்சிட்டேன். எல்லோரும் எண்ணெய்க்குள்ளேயெல்லாம் கைவிட்டு ஏதேதோ சாகசம் பண்ணுறாங்களே, நம்ம இதை எடுக்க முடியாதான்னு கையை விட்டு விட்டு பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என்ன பண்ணுறது, அவ்வளோ சாஃப்டாகவே வளர்த்திட்டாங்க போல இருக்குது. அப்புறம் கரண்டி விட்டு எடுத்து, ஏன்னா சாட்டர்டே வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியல, எதை கொடுக்கறதுன்னு நமக்கும் தெரியல. சரி இதை வாங்கி வச்சுருந்தேன், நல்லா இருந்தது. நாட்டுக்கருது தான், வேக வச்சு கொடுத்தாச்சு. கொஞ்சம் வெந்து சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் சுட்டு வேறு நம்ம தரணும். அந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதில் நான் போட்டது 3 பொருள் தான். சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் 5 பேருக்கு உண்டானது போட்டிருக்கேன். நீங்கள் மேலே போடணும், அதாவது நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா இதே இன்னொரு குவான்டிட்டி சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கனாவே போதும். பெரிய மெஷர்மெண்ட்லாம் இதுக்கு எதுவும் தேவையில்லை. பட் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த கொடுமையை நான் என் வாயால் எப்படி சொல்லுவேன்ற மாதிரி தான். வடகத்துக்கு, அதாவது சோத்து வத்தலுக்கு கொடை பிடிச்சது நானாக தான் இருப்பேன். நேற்று கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுட்டு போனேன். மழையில் என்னாச்சுன்னே தெரில. இப்படி கையில் தொட்டால் அப்படியே வடகமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு போகுது. ஒரு சோத்து வத்தலை கூட பொறிச்சு சாப்பிட முடியல. எல்லோரும் ஏதேதோ புதுசு புதுசாக டிஷ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு பழைய சோத்தை கூட பொறிச்சு சாப்பிட முடியல. வெரி பேட். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இந்தாங்கடா இதே சாப்பிடுங்கன்னு பொறிச்சு கொடுத்தாச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.